நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், அடைக்கலமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே, ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எங்களை காத்த தெய்வமே, எங்களுக்கு சுகம் பலன் ஜீவனை தந்த தெய்வமே, எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை பரலோகத்திலிருந்து கட்டளையிட்ட தெய்வமே, இந்த நல்ல அருமையான கால வேளையில ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், உன்னதமான காரியங்களை செய்கிறவர், மகிமையானவைகளை செய்கிறவர், மகத்துவமானவைகளை செய்கிறவர், மேலானவைகளை செய்கிறவர். ஆண்டவரே, நீ தருகிற மகாபரிய கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவன் நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மகிமைக்குரியவர் நீரையா, எல்லா கணத்துக்குரியவர் நீரையா, எல்லா வல்லமைகளுக்குரியவர் நீரையா, எல்லா கிருபைகளுக்குரியவர் நீரையா. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தந்தையே, ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே, தொழுது கொள்ளுகிறோம். ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வாதி தெய்வமே, அப்பா, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல அருமையான காலை ஆராதனை நாளை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் காத்த தேவன், கடந்த வாரம் முழுவதும் நம்மை காத்த தேவன். இந்த நாளிலே கத்தரை ஆராதிக்க முடியாக, கத்தரை தொழுது கொள்ள முடியாக, கத்தரை உயர்த்த முடியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின மகாபரிய கிருபைகளுக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை சந்நிதிக்கு முன்பதாக நாம் வருவோமாக, அவரை தொழுது கொள்வோமாக, அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், ஹல்லேலூயா, உண்மையாக தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எல்லாரும் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள பலனே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தெய்வமே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மேலான கிருபை தருகிற தெய்வமே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவின் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம்.
அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலவெளிக்காக ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணியை போல பாதுகாத்த தேவன் இந்த புதிய நாளை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். புதிய வாரத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்தில் வந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைகளை நன்மைகளையும் பரலோகத்திலிருந்து கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்களை மறைச்சு கொள்ளுங்க. பாடல்கள், ஜெபங்கள், ஆண்டவரே, சங்கீதங்கள், தெய்வ வார்த்தைகள் யாவும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. பரலோக மன்னாவினால் எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, இதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ள தெய்வ பிரசன்னம் கடந்து வருவதாக, தேவனுடைய மகிமை கடந்து வருவதாக, அவங்க இருதயங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ள அந்த இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. God, we praise you Jesus. ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த காலவெளியில் ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை எங்களுக்கு நீ செய்தரல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவதாக. உங்களுடைய கிருபைக்குள்ள எங்களை மறைச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீர் வழி நடத்துங்க. நீர் ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை நாம் தொழுது கொள்வோம். ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். எங்கள் ஆலயத்தில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் தொழுது கொள்ளுகிறபடினாலே உங்கள் அருகாமையில் கர்த்தர் இருக்கிறார். ஆகவே அவரை முழு இருதயத்தோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எந்த உள்ளம் புது கவியால் பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் தைலம் அவரையே முழுவதும். பாடலை நாம தெரிந்த பாடல். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம பாடுவோம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இந்த உள்ளம் புது கரியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இந்த காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். இந்த காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இவர் கொழுவே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இவர் கொழுவே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் திருபயம் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் திருபயம் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்களாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்களாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. களிப்போடு விருந்தமை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. களிப்போடு விருந்தமை சேர்த்திட என் கர்த்தர் வருவாரே. அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்ணாலாம் இயேசுவை பாடி சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்ணாலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்ணாலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற கண்ணாலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா. சகல நன்மையினாலே நம்மை நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த பாட்டில் சொல்லுகிறது பஞ்ச காலம் நேர்ந்திட்டாலும் அல்லேலூயா நமக்கு அவர் தஞ்சமே ஆனாரு. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நமக்கு அடைக்கலம் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னைக்கு நோய்கள் பரவி கொண்டே போகிறது. அல்லேலூயா. போன மாசத்துல இருந்ததை விட இந்த மாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போன வாரத்தில் இருந்ததை விட இந்த வாரம் ஜாஸ்தி ஆகுது. இந்த நோயானது மிக வேகமாய் பரவி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராக. வருகிற மாதங்கள் வருகிற நாட்கள் இன்னும் அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாருக்கு எப்படி நடக்கிறதோ தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அண்டி கொண்டால் நன்றாக ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் ஹல்லேலூயா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உண்மையாய் தரித்திருப்பார்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். உன்னதமான மறைவுகளை கர்த்தர் மறைத்துக் கொள்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னத தேவனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள ராஜனுக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. தெரிந்த பாடல் தான். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரை ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட நடத்துவார். தெரிந்த பாடல் நல்ல கரங்களில் இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி பாடுங்க. அநேக நேரங்களில் நம்ம ஆலயத்தில் பாடி இருக்கிறோம். நீங்கள் சிடி மூலமாக டிவி மூலமாக நிறைய முறை இதை கேட்டு மனப்பாடம் ஆயிருக்கும். ஆகவே என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுங்க. ஒன்று சேர்ந்து பாடுகிற இடங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படும். தேவன் பிரசன்னம் கடந்து வரும். தேவன் ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். பாடுவோமா? உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி
அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், அதிசயம் செய்தவரை ஆராதிப்போம், அற்புதங்கள் செய்தவரை ஆராதிப்போம், கரப்பட்டி நடத்தினே ஆராதிப்போம், கண்மலையில் உயர்த்தினே ஆராதிப்போம், கரப்பட்டி நடத்தினே ஆராதிப்போம், கண்மலையில் உயர்த்தினே ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மகிமை போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை மகிமை போற்றுவோம். அவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், பாவங்களை மன்னித்தாரே ஆராதிப்போம், பரிசுத்தம் தந்தித்தாரே ஆராதிப்போம், அக்கினியால் குணமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம், அக்கினியால் குணமிட்டாரே ஆராதிப்போம், பொன்னாக மின்ன செய்தார் ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்குமாறா நல்லவரை ஆராதிப்போம், வாக்குத்தத்தம் தந்தவரை ஆராதிப்போம், வாக்குமாறா நல்லவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், வீடுகளை தந்தவரை ஆராதிப்போம், விண்ணப்பத்தை கேட்டவரை ஆராதிப்போம், வீடுகளை தந்தவரை ஆராதிப்போம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். உன்னத தேவனுக்கு ஆராதனை, மகத்துவ ராஜனுக்கு ஆராதனை, சர்வவல்ல தேவனுக்கு ஆராதனை, எங்கள் ஆராதனை, எங்கள் ஆராதனை. அல்லேலூயா பாடி துதிப்போம், ஆமென். எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். அல்லேலூயா பாடி துதிப்போம், எங்கள் இயேசு ராஜனை வாழ்த்தி போற்றுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை பாடி துதிப்போம் என்றால், அவரை பாடி துதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தாமே ஒரு விசேஷத்து கிருபையை தருகிறவராயிருக்கிறார். பைபிளில் வாசிக்கும் போது, நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது, எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கிறது, எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டு, எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் கட்டுகள் உடைக்கப்படுகிறது, எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது, எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை கர்த்தர் முறியடிக்கிறவராய் இருக்கிறார். இந்த நல்ல நாளில் கர்த்தரை துதியுங்க, நல்ல கர்த்தரை துதியுங்க. அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருக செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அவரை துதிக்க முடியாத கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை இன்னமும் துதிக்க நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு பாடலை கூட பாடுவோமாக. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தெய்வ வீட்டின் நன்மைகளாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க வந்தோம், ஆண்டவரை அன்பு செலுத்த வந்திருக்கிறோம். இந்த காலவேளையில உம்மை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம பாடுவோமா? சொல்லலாம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சூத்திரம் சூத்திரமே ரூபத்தின் இதயத்தை தந்தீரே சூத்திரம் சூத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் நன்மையை செய்தவர்கே நாம் நன்மையை செலுத்துவோமே நன்மையை செய்தவர்கே நாம் நன்மையை செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுவே சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய் அனுப்பிடுவே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்திருக்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட சேர்ந்து வந்திருக்கிறோம் பாடுவோமாக ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே இயேசுவையே அல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார்.
அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் புதிய பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். துதிகான மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துவோம். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையாகிய நம்மை அர்ப்பணம் செய்வோமாக. ஹல்லேலூயா. ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனம். அப்படி இருக்க சகோதரி, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஆராதிக்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு புதிய பலனை கர்த்தர் தருவாராக. என ஒரே ஒரு பாடலை பாடி நாம் ஆராதனைக்கு கடந்து போவோமாக. உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மை நான் ஆராதிப்பேன். இந்த பாடல் ஹல்லேலூயா எல்லாரும் தெரிந்த பாடல் தான். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நம்ம எல்லா சத்தத்தை உயர்த்தி நாம பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hare
ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் எங்களை மன்னித்த தெய்வமே, இந்த காலவேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரமாடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரபாதானா சந்தால ரகாதானா மரபா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஒருவரே மேலான கிருபையுடையவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஒருவரே நல்லவர். ஆண்டவரே உம்முடைய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. we worship you Jesus. ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். நம் நடுவில் இருக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் போது ஹல்லேலூயா, பாவி என்ற என்னை அவர் தள்ளாமல் அன்போடு என்னை அணைத்துக் கொண்ட தேவன். ஹல்லேலூயா. என்னை உம்மோடு சேர்த்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரே என்னோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளி ஹல்லேலூயா அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, ஹல்லேலூயா, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. கரங்களை தட்டி நல்லா இருக்கிற இடங்களில் சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா. வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே சர்வத்துக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவர். இந்த கால வேளையில் அவரை ஆராதிங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுங்க, அவர் ஒருவரே ஆண்டவர் என்று சொல்லுங்க. அவரை நீங்க சொல்லும் போது ஆண்டவர் உங்களில் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கிருபையாய் இறங்குவாராக. வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதிசேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீ ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும்
தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் இருத்தும் மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் இருத்தும் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே 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 சாவாவை உள்ள அவர் ஒருவரே சர்வத்தையும் ஆள்பவர் ஒருவரே சாவாவை உள்ளவர் ஒருவரே சர்வத்தையும் ஆள்பவர் ஒருவரே வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அவரை போல இந்த பூமியில யாருமே இல்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். அவர் சர்வ வல்லமை நிறைந்த ஆண்டவர், அவர் மகத்துவம் நிறைந்த தேவன். அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் உபயமும் ஆனவர், அவரை துவக்கவும் முடிவுமாய் இருக்கிறவர். நம்முடைய தேவனுக்கு மரணம் என்பது இல்லை. மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மகாபெரிய தேவர், அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவர். வானம் அவருடைய சிங்காசனமாய் இருக்கிறவர். அங்கிருந்து ஒத்தாசையை அனுப்புகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். சாவாமையுள்ள அவர் ஒருவரே சர்வத்தையும் ஆள்பவர் அவர் ஒருவரே சாவாமையுள்ள அவர் ஒருவரே சர்வத்தையும் ஆள்பவர் ஒருவரே வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே. இந்த நல்ல காலவேளையில் அவர் ஒருவராய் பெரிய காரியம்
காரியங்களை செய்கிறபடியினால அவர் நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே கர்த்தர். அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து உங்களை எவனையும் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தந்த அந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீதியான பகுதியை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருப்பதாக, கர்த்தருடைய மகிமை நம்மை வழி நடத்துவதாக. ஹல்லேலூயா. என்ன சிவராஜ் பிரதர் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 சோத்திரம். இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக ராஜா உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒன்று கூடி வருகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா, எத்தனையோ கர்த்தாவே ராஜா, உம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ நன்மைகளால் முடிசூட்டி வருகிறீரே ஆண்டவரே ராஜா. எத்தனையோ கர்த்தாவே ராஜா, பிள்ளைகள் ஒன்று கூடி இந்த அந்த ஆலயத்தில் பிரவேசிக்காவிட்டாலும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா, அந்த ஒளிபரப்பின் மூலமாக கர்த்தாவே ஆங்காங்கே நடத்தி கொண்டிருக்கும் கர்த்தாவே, இந்த ஒளிபரப்பை பார்த்து கொண்டிருக்கும் கர்த்தாவே, அந்த குடும்பங்களை கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அப்போ வந்தவனமாக இங்கிருந்து வந்தவனமாக செல்லாதபடி ராஜா, உன்னுடைய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து சென்று அதன்படி நாங்களும் நடக்க கர்த்தாவை கிருபை தர முடியாது செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு பறைந்தால் உன் கிருபை எங்களோடு இந்த வழி நடத்த முடியாது செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும் பலப்படுத்த காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். துதிகான மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். பெரியசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனாக நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. நாம் இந்த நாளில் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 136வது சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஜீவானந்தம் அவர்கள் வாசிக்க போகிறார்கள். ஒரு வசனத்தை அவர் வாசிக்க, மறு வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் மாறி மாறி வாசிப்போம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலாக பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆழ சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலை சங்கங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவில் இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை. கடைசி 2 வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். மாம்சதேகம் உள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின் பிரகாரம் இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காரணம் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கங்கே இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை அவங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிறார். அதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாட்கள் மிக கொடுமையான நாட்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் வேகமாய் பரவி கொண்டு போகிறது. என்ன முடிவு என்பது தெரியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில்
ஜனங்கள் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் தான் கிருபையா இறங்க வேண்டும், தேவன் தான் இரக்கம் பாராட்ட வேண்டும். ஆகவே நாம் இந்த தேசத்திற்காக ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரியம் அவர்கள் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அடையும்படியாக, இந்த சூழ்நிலையெல்லாம் நமக்கு மாறும்படியாக, கர்த்தர் நமக்கு ஒரு உதவி செய்யும்படியாக நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமாக. கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆமென் இந்த மே மாதத்தின் 2வது வாரத்திலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவராய். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மே மாதம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சர்வ வல்லவருடைய நிழலிலே அவர் மறைத்து ஆமென் உன்னதமான மறைவுக்குள்ளே நம்ம மறைத்து இதுவரை நம்மை நடத்தின தெய்வத்தை நாம் மனதார கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதிசயமா எங்களை நடத்தி வந்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஐயா. அம்மே எங்களை குறைவின்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அம்மே மகா வறட்சியான இந்த காலத்திலும் அம்மே நீர் எங்களுக்கு ஆண்டவரே நல்லவராக சர்வ வல்லவராக இருந்து நடத்தி வந்த நல்ல தயவுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஹல்லேலூயா தேசம் எங்கும் உலகம் எங்கும் ஆமென் ஹல்லேலூயா பெரியதான இந்த வாதியினாலே ஆமென் ஜனங்கள் அகப்பட்டு கொண்டு செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினாலே முதலாவதாக நாம் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, ஞானி தன் ஞானத்தை குறித்தும் பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்தும் ஆமென் ஹல்லேலூயா ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்டாமல் ஆமென் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கிருபையும் அருளுகிற தேவனை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து உணர்ந்து கொள்வதையே நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் அதை விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேசம் கர்த்தரை இந்த நாட்களில் அறிந்து கொள்ளும்படியாக ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரிடத்திற்கு திரும்பும்படியாக ஆமென் தங்களை தாழ்த்தி தன் உண்டாக்கின தெய்வத்தை நோக்கி பார்க்கும்படியாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே ஆமென் உலக நாடுகள் ஹல்லேலூயா கிறிஸ்துவ நாடுகள் கர்த்தரை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே நம்முடைய இந்திய தேசமும் கர்த்தரை அறியும்படியாக இந்திய தேசம் ஆமென் கர்த்தரை அறிக்கை பண்ணும்படியாக நம்முடைய தேசத்தின் அதிபதிகள் எல்லாம் கர்த்தரை அறிக்கை பண்ணும்படியாக ஆமென் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்று சொல்லி பிதா ஒருவரே என்று சொல்லி அறியும்படியாக கர்த்தர் தேச ஆமென் தேவனை அறிகிற அறிவில நிரப்பப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் தேசம் அறியணும் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மறைவான எதிரியின் இடத்திலிருந்து ஆமென் ஜனங்களை காப்பதற்கு சர்வ வல்ல தேவனிடத்திலிருந்து ஆமென் ஒத்தாசை ஆமென் அனுப்பப்படுகிறது ஆண்டவரே. ஓ உம்மிடத்தில் இருந்து மாத்திரமே எங்களுக்கு ஜெயம் ஐயா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வானத்தை ஆண்டவரே படைத்தவர் ஆமென் சாணளவாய் வானங்களை விரித்திருக்கிறவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பூமியின் மண்ணை மரக்காலால ஆமென் படிகளினாலே நீர் அளக்கிற தேவன். தண்ணீரை தம் கைப்பிடினாலே அளந்து எடுக்கிற ஆண்டவர். மலைகளை ஆண்டவரே தன் கையிலே எடுத்து நிறுத்துகிற ஆண்டவர். ஆமே இந்த கொரோனா ஆண்டவரே அப்பா அந்த கொள்ளை நோய் உம்முடைய பார்வையிலே லேசானது ஆண்டவரே. உம்முடைய பார்வையிலே லேசானது கர்த்தாவே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அன்று பெருங்காற்றை அடக்க செய்த ஆண்டவர். ஆமே பெரும் புயலை அடக்க செய்த ஆண்டவர். கொதிக்கும் கொந்தளிப்பை ஆண்டவரை கடலின் கொந்தளிப்பை அதட்டின ஆண்டவர். ஆமே தேசத்தின் மேல ஆமே பரவி இருக்கிறதான இந்த கொள்ளை நோயை உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால கர்த்தர் அதை ஆண்டவரே சோத்திரம் அழிக்கும்படியாக உம்முடைய ஆண்டவரே நாசியின் சுவாசத்தினால அவைகளை நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த கொரோனா வியாதியினால பாதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராக. தனிமைப்படுத்தப்பட்டவர்களை மீட்டெடுப்பீராக. ஆமே ஸ்தோத்திரம். எங்கள் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆண்டவரே ஐயா 6000க்கும் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவரை சுகமாக்குவீராக. ஆமே இந்த நோயின் கொடுமையிலிருந்து கர்த்தர் அவரை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தரும் சுகமடைந்து வீடு திரும்பும்படிக்காக கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு ஆண்டவரே பேசன்ட் மேலே தொடும்படிக்கா ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஹல்லேலூயா. ஆமே சாகரோலை சாவை விரும்பாத தேவன் கர்த்தர். ஆமே மனம் திரும்புகிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உம்முடைய தயவுள்ள
ஆண்டவரே அப்பா இரக்கத்தினால ஜனங்களை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில ஆமென் ஹalleluya. ஆமென் திருச்சபைகள் ஆமென் விழிப்படையும்படியாக உயிர்மீட்சி அடையும்படியாக எல்லா திருச்சபைகளுக்காக சபையாராகி நாம் ஒருமித்து செபிக்கலாம். ஹalleluya. கர்த்தர் இந்த நாளிலே நாம் எல்லாம் மனம் திரும்ப செய்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம வழிகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும்படியான நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹalleluya. நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருந்த எல்லா மேன்மைகளையும் கர்த்தர் தாழ்த்தி ஆமென் அவன் தேவனை அறிகிற அறிவை அவரை அறிந்து கொள்கிற உணர்வை மாத்திரமே நமக்கு மேன்மை என்று சொல்லி அறியும்படியாக ஜனங்களை கர்த்தர் உணர்வித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலே திருச்சபைக்காக நம்ம செபிப்போம். ஹalleluya. ஆண்டவரே எல்லா திருச்சபைகளுக்காக திருச்சபையின் ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. திருச்சபையில் இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திரம் எல்லா மாய்மாலங்கள் எல்லா ஆண்டவரே சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்காதபடிக்கு சத்தியத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாட்சியாய் வாழக்கூடாதபடிக்கு காணப்படுகிறதான சபையில காணப்படுகிற எல்லா குறைவுகளும் இந்த நாட்களில் என் தேவனாய் கர்த்தர் நிறைவாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வருகிறீர் ஐயா. நீர் சுத்திகரித்து கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலே எங்கள் சபை பரிசுத்தம் அடைந்து ஆமென் ஸ்தோத்திரம் இனி வருகிற எழுப்புதலிலே ஆமென் ஒரு பங்குள்ள சபைகளாக கர்த்தர் ஒவ்வொரு திருச்சபையை நீர் மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட சபைகளாக ஆமென் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகிற மனவாட்டி சபையாக ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஊழியத்தை செய்கிற சபையாக ஆமென் இயேசுவே மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி இந்த பூமி எங்கு போய் அறிவிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சீசர்களாக எங்கள் திருச்சபையாரை நீர் மாற்றிக்கொண்டு வருகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya. ஆமென் கர்த்தர் திருச்சபையை ஆமென் ஸ்தோத்திரம் நிலைநிறுத்துவீராக. எங்கள் ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே எங்கள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. விசேஷமாய் ஒரு காரியத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். இன்று ஆமென் ஹalleluya மதர்ஸ் டேவாக ஆமென் தாய்மார்களின் தினமாக இந்த நாளிலே ஆமென் ஸ்தோத்திர உலகம் ஆமென் அனுசரித்துக் கொண்டு வருகிறது. நம்முடைய திருச்சபையில் இருக்கிற தாய்மார்களுக்காக உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களுக்காக செபிக்கலாம். என்று சொன்னால் தாய் என்பவள் அவள் அன்புக்கும் பாசத்துக்கும் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் மன வலிமைக்கும் ஆமென் தைரியத்திற்கும் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் அவங்க ஆமென் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிற நல்ல ஒரு தாயாக ஆமென் நல்ல சமுதாயத்தை உருவாக்குறவர்களாக பரிசுத்த சந்ததியை தேவனுக்காய் எழுப்புகிற தாய்மார்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்முடைய எல்லா தாய்மார்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கலாம். ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் திருச்சபையில கொடுத்த எல்லா தாய்மார்களுக்காக எங்களுடைய தாய்மார்களுக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தாய்மார்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. அவளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தன் குடும்பத்திற்காகவே தியாகத்தோடு வாழ்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய பரிசுத்த சந்ததியை கட்டி எழுப்பதற்காகவே தன்னை ஒப்பு கொடுத்து ஆமென் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. அவர் தங்களுடைய சந்ததியை காணும்படியாய் செய்வீராக. சரீரத்துக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஆமென் கர்த்தர் சமாதானத்தினால ஒவ்வொரு தாய்மார்களை கர்த்தர் நிரப்பும்படியாக சேஷமா எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா தாய்மார்களை கர்த்தர் நடத்துங்க ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் ஆண்டவரே நாங்கள் கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அவங்களை எப்பொழுதுமே நாங்கள் ஆண்டவரை கனப்படுத்த கிருபை அழைப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தர். பெரிய காரியங்களை எங்களை கொண்டு தேசத்திலே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு விசேஷமான ஒரு நாள் தாய்மார்கள் தினம் என்று உலகம் இன்றைக்கு போற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. தாய்மார்களாகிய உங்களை நாங்கள் வாழ்த்த விரும்புகிறோம். நம்முடைய சபையின் சார்பாக பிரதர் சேகர் பிரதர் அவர்கள் தாய்மார்கள் அவர்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். அதற்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கொடிய கொரோனா வைரஸ் மூலமாக அனைவரும் தனிமைப்படுத்தியிருக்கின்றோம். இன்று காணொளி மூலமாக தேவனை மகிமைப்படுத்த இந்த காணொளி ஏற்பாடு செய்து நமக்காக நம் பாஸ்டருடைய குடும்பம் மாத்திரம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து ஒவ்வொரு வாரம் நடத்தி வருகிறார்கள்.
அதே போன்று அவர்களுக்கு ஒரு நன்றி நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவதுக இன்று மதர்ஸ் டே, அம்மாக்கள் தினம். ஒரு பெண், சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன், ஒரு பெண் 3 பருவத்தை அடைந்தவர்கள். முதலாவதாக வாலிப பருவம். அம்மாக்கள் தான் அவர்களை வழிநடத்தி பாதுகாப்பாக அழைத்து செல்வார். அவர் பூ பெயர்ந்த பிறகு அது ஒரு பருவம். திருமணம் வரை காத்திருக்க பருவம். இந்த காலத்தில் அவர்களாகவே முன்வந்து தனக்கு படிப்பு, மேல் படிப்பு, தான் எந்த வழியில் செல்ல வேண்டும், தனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை வேண்டும் என்று அவர்களாகவே ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு பருவம். அதற்கடுத்து திருமண பருவம். இந்த பருவம் தான் மிக முக்கியமான பருவம். தாய்மை அடைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களாகவே தன் வழியில் பிள்ளைகளை நடத்தி செல்வது ஒரு பருவம். இப்படிப்பட்ட பருவத்தில் சிறுதுளி பெரிவள்ளம். சிறிய ஒரு பெண்ணிடம் ஒரு பொருள் கிடைத்தால் அதை பெருக செய்வார். கடவுள் இந்த பூமியை படைத்தாலும் தாய்மார்கள் மூலமாகத்தான் பல மடங்கு பெருக செய்தது. நீங்கள் இல்லையில் ஆண்கள் இல்லை. நாங்கள் என்ன நினைப்பது, நாங்கள் மரித்த பிறகு தன் குடும்பம் எப்படி செல்லும் என்பது மனதுக்குள்ளே நினைப்பார்கள். ஆனால் தாய்மார்கள் அப்படி இல்லை. கணவன் முன்பே, உற்றார்கள் முன்பே தன் குடும்பம் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று வழிநடத்தி செல்வது பெண்கள் தான். இப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்த பெண்கள் இருப்பதனால்தான் நம் போன்ற ஆண்கள் தெளிவாகவும் உல்லாசமாகவும் சுற்றி கொண்டு வருகின்றோம். நம் சபையில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் நல்ல ஜபத்தில் மிகுந்தவர்கள். நீங்கள் ஜெபியுங்கள், நாங்கள் உங்களுக்காக துணை நின்று பாடுபடுகின்றோம். இந்த நல்ல நாளில் தாய்மார்கள் அனைவரும் சபையில் இல்லாவிட்டாலும் வீட்டிலிருந்து உங்களுக்கு சபை மூலமாகவும் என் மூலமாகவும் பல்லாயிரம் ஆண்டுகள் பெருக்கெடுத்து பெருவாழ்வு வாழ எந்த இந்து மகா சமுத்திரம், அரபிக்கடல், வங்காள விரிகுடா இவைகள் அனைத்தும் வற்றினாலும் உங்களுடைய அன்பு என்றைக்கும் வற்றாமல் நிலைநிறுத்த வேண்டும் என்று அன்போடு தாய்மார்களுக்கு வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உண்மையாலுமே அருமையான நல்ல வாழ்த்துதுகள். எது வற்றினாலும் தாய்மார்களுடைய அன்பு மட்டும் ஒரு காலம் வற்றவே வற்றாது. அது உண்மைதான். அருமையான பிரதர் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானும் ஊழியக்காரர்கள் ஸ்தானத்திலிருந்து தாய்மார்களாகிய உங்களை யாவரையும் இயேசுவின் நாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் கொடாகொடியாய் பெறுவீர்களாக, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியத்தோடு இருப்பீர்களாக. ஆண்டவர் உங்களை மென்மேலும் உயர்த்துவாராக. எல்லா ரீதியிலும் நீங்கள் வளம் பெற்று வாழ நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் இந்த நாளிலே காலவெளியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோமாக. உங்கள் பைபிளிலே பழைய ஏற்பாட்டிலே திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீகாவின் புஸ்தகம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 7ஆம் அதிகாரம். சிலர் பக்கத்தில் திருப்பிக் கொண்டிருப்பீர்கள். 1079வது பக்கம், 1080வது பக்கம், 1080வது பக்கத்துக்கு நீங்கள் திருப்பினீர்கள் என்றால் இருக்கும். மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த நாட்கள் மிக நெருக்கமான ஒரு நாட்கள். இந்த நாட்கள் மிக கொடுமையான நாட்கள். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். ஆண்டவர் ஒருவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். உண்மையாலுமே ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டால், அதிசயம் செய்யவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறாது. நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேறாதா இருக்கும். இன்னைக்கு உலகத்திலே நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. யாரோ அதிசயங்களை செய்கிறார்கள், யாரோ அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனால் அத்தனை அதிசயங்களும் நிரந்தரமானதல்ல. அத்தனை அதிசயங்களும் உண்மையானதும் அல்ல. அத்தனை அதிசயங்களும் டெம்பரரி உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் இதுவரைக்கும் காணாதவைகளாக இருக்கிறது, எண்ண முடியாதவைகளாக இருக்கிறது.
அது ஜீவன் உள்ளதாக காணப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. உங்கள் தேவைகளுக்கு நடுவில், உங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவில், உங்கள் குறைகள் எல்லாம் நீங்குவதற்கு இந்த சூழ்நிலை நடுவில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை காண கர்த்தர் செய்வாராக. ஆகவே இன்றைக்கு காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட அதிசயங்களை காண செய்கிற தேவன் என்பதை உங்கள் நடுவில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறவனாய் இருக்கிறேன். இந்த மீகாவின் புஸ்தகம் அந்த வசனம் அழகாக சொல்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல, புறப்பட்ட நாளில் நடந்தது போல. ஒரு நாள், அந்த நாள் எந்த நாள்? அந்த புறப்பட்ட நாள். அப்படி என்றால் அந்த நாள் ஆனது மிக விசேஷமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்த உடனே இந்த நாள் போல எந்த நாளும் இல்லை என்று சொல்லி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு என்று சொல்லுகிறார்கள். ஸோ இந்த நாட்கள் ஒரு வித்தியாசமான நாட்கள், ஒரு பயங்கரமான நாட்கள். அதே போல ஆண்டவர் இந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த மீகாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த நாளை குறித்து 5 முறை எழுதியிருக்கிறார். 5 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறார். 5 நாட்கள் இந்த மீகாவின் புஸ்தகத்தில் அந்த நாள் நடந்தது போல என்று சொல்லி அந்த மீகாவின் 5 வித்தியாசமான நாட்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 5 வித்தியாசமான நாட்களிலும் கர்த்தர் அதிசயங்களை செய்தது இந்த வேதத்தில் நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். என்ன அந்த 5 நாட்கள் என்கிறது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5 நாட்களும் இன்னைக்கு நாம் தியானிக்க முடியாது. அது ஒரு பெரிய செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அதில் முதல் ஒரு நாள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் என்கிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளை குறித்து நான் ஏற்கனவே ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறேன். அந்த நாளை குறித்து நான் இன்னொரு நாள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாள் என்று சொல்லப்படுகிற ஒரு நாளை குறித்து அதுதான் முதல் நாளாய் இருக்கிறது. புறப்பட்ட அந்த நாள், that is the starting point. அதுதான் ஆரம்ப நாள், அதுதான் துவக்கத்தின் நாள், அதுதான் அதிசயத்தின் நாள். துவக்கத்தின் நாளிலே என்ன அதிசயம் என்று சொன்னால், எல்லா நாளும் அதிசயம் தானே, ஆனால் அந்த நாள் மட்டும் ஏன் அதிசயம் என்று சொன்னால், இதுவரைக்கும் காணாத அற்புதங்களை அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் காண செய்தபடியினால்தான் அந்த நாள் அதிசய நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த நாளை குறித்ததான அநேக விவரங்களை நான் இன்னொரு நாள் செய்தியாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி என்று சொன்னால் அதற்கு பின்பதாக கர்த்தர் 4 நாட்களை குறித்து இந்த மீகாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 நாட்களிலே 3 நாட்களானது 3 நாள் என்று சொல்லப்படுகிற அந்த நாளானது தேவன் காண செய்கிற அதிசயமான ஒரு காரியங்களும், கடைசி 4வது நாள் அல்லது 5வது நாள் என்று சொல்லப்படும் அந்த நாள் பயங்கரமான நாள் என்றும் இந்த மீகாவின் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அந்த முதல் 3 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி, அந்த நாட்களில் கர்த்தர் என்ன அதிசயங்களை செய்கிறார் என்கிறதை சொல்லிவிட்டு அந்த 5வது நாள் அல்லது இந்த இடத்துல 4வது அல்லது நம்முடைய வருஷை பிரகாரம் 5வது நாளில் அது எப்படி பயங்கரமான நாளையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நாள், 2வது நாள் என்று சொல்லலாம் அல்லது அது முதலாவது நாள் என்று சொல்லலாம். அந்த முதலாவது நாள் எங்கே என்றால் மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் நாம் அதை வாசிக்கிறோம். அதே 7வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலும் 20வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தினுடைய 14வது வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்கிறது, பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்களாக. 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 20வது வசனத்திலே தேவரி பூர்வ நாட்கள் முதல். அப்படி என்று சொன்னால் அந்த நாள் ஆனது பூர்வ நாட்கள். ஆண்டவர் காண்பிக்கிற முதலாவது நாட்கள் பூர்வ நாட்கள். பூர்வ நாட்களில் ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்கிறார், அதிசயத்தை காண செய்வேன் என்று சொல்கிறாரு. பூர்வ நாட்களில் கர்த்தர் என்ன அதிசயத்தை காண செய்கிறவராக இருக்கிறார். பூர்வ நாட்கள் என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நாட்கள். பூர்வ நாட்கள் என்பது ஆதி பிதாக்களுடைய நாட்கள். அதற்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் காலத்தினுடைய நாட்கள், ஈசாக்கு காலத்தினுடைய நாட்கள், ஹல்லேலூயா, யாக்கோபுடைய கால நாட்கள், மோசேயுடைய காலங்கள், பூர்வ நாட்களின் நாட்கள். இந்த பூர்வ நாட்களினுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது என்றால், அந்த 14வது வசனத்திலேயே சொல்லப்படுகிறது, பூர்வ நாட்களிலே மேய்ந்தது போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே போல பூர்வ நாட்களிலே மேய்ந்தது போல. அப்படி என்றால் மேய்ந்தது என்று சொன்னாலே செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. செழிப்பை குறிக்கிற
இருக்கிறது தான் மேய்ச்சலை காண்பிக்கிறதா இருக்கிறது. அப்ப பூர்வ நாட்களிலே செழிப்பை கர்த்தர் வைத்தவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படிப்பட்ட செழிப்பா இருந்தது? உபாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அந்த நாட்களை சொல்லுகிறது, பாசானை போல கீலேயாத்தை போல இருக்குமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீலேயாத் என்று சொல்லப்படுது மருந்து நிறைந்த இடம். அதனால தான் அது சொல்லுகிறது, கீலேயாத்தின் பிசினி தைலம் காண்பாயோ அல்லது பார்ப்பாயோ என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அது மருந்து நிறைந்த ஒரு இடம் தான் கீலேயாத் என்று சொல்லப்படுகிறது. பாசான் என்று சொல்லப்படுகிறது நல்ல விளைச்சல் உள்ள இடமா இருக்கிறது. அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை மருந்து நிறைந்த ஒரு தேசத்திலே, விளைச்சல் உள்ள தேசத்திலே, இன்னும் சொல்ல போனால் மேய்ச்சல் உள்ள தேசத்திலே கர்த்தர் அவர்களை நடத்துகிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கீலேயாத்திலும் பாசானிலே நடத்தின தேவன் இதை முன்பு ஏற்கனவே செய்தாரா என்றால், ஆபிரகாமுடைய காலத்தில் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால், ஆபிரகாம் லோத்தினுடைய காலத்திலும் இதே போல இருந்தது. லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தூரத்திலே பச்சையான ஒரு நிலம் இருந்ததை பார்த்தான், செழிப்பான ஒரு இடத்தை பார்த்தான். அப்படி என்றால் அதே ஆபிரகாமுடைய காலத்திலே நடந்தது போலவே இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய நாட்களிலும் அதை நடத்தினாரே. அந்த மேய்ச்சலான செழிப்பான தேசத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த நாட்களிலே தருவதுதான் அதிசயமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆண்டவர் அந்த பூர்வ நாட்களில் செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதை எப்படி செய்கிறார் என்றால், திருப்தியாக கர்த்தர் அதை செய்கிறவராக இருக்கிறார். திருப்தியாக அதை செய்கிறார். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் அதிசயமானது என்ன என்று சொன்னால், மறுபடியும் நீங்கள் மேய்ச்சலை காண கர்த்தர் செய்வாராக. மறுபடியும் நீங்கள் செழிப்பை காண கர்த்தர் உதவி செய்வாராக. எதையெல்லாம் இழந்தீர்களோ, எதையெல்லாம் திரும்ப கிடைக்கத்தக்கதாக, இந்த நாட்கள் வேலை இல்லை, இந்த நாட்களிலே சம்பளம் இல்லை, இந்த நாட்களிலே எல்லாமே போய்விட்டது, வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திர பண்டங்களும் வெளியே போகிற நிலைமைக்கு மாறிவிட்டது, எல்லாமே காய்ந்து போன நிலவையில் வறண்ட நிலவில் இருந்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், பூர்வ நாட்களிலே போல ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கர்த்தர் இந்த நாட்களில் மறுபடியும் உங்களுக்கு தருவாராக. அதுவும் அதை எப்படி தருகிறார் என்றால், திருப்தியாக தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இஸ்ரவேல் வனாந்திரத்திலே அவர்கள் வந்தபோது அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. மன்னாவை கொடுத்து கர்த்தர் அவர்களை திருப்தி படுத்தினார் என்று சொல்கிறது. லேவியராகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 9-19 வசனத்தில் நீங்க வந்திருக்கும் போது, அல்லேலூயா, அங்க நீங்க வாசிக்கும் போது வனாந்தரத்தில் இருந்த அவர்களுக்கு வாக்கு தத்தங்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை திருப்தி ஆக்கினார் என்று அந்த வேத பகுதியில் வாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த கால வேளையில வந்திருக்கிறவர்களே, நம்மை இந்த கடுமையான நாட்களில், இந்த கஷ்டமான நாட்களில், இந்த வேதனையான நாட்களில் மறுபடியும் நம்மை திருப்தியாக நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் செய்கிறார். நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெரியுமா? மீகாவின் புஸ்தகம் அதே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய ஆரம்ப பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கர்மேல் நடுவிலே தனித்து வாசமாய் இருக்கிறது. இந்த 3 காரியங்கள் சொல்கிறது. இப்போ நம்முடைய நிலைமை எப்படி தெரியுமா? வனாந்தரத்தில் இருக்கிறது போல இருக்கிறது. நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தனித்து இருக்கிறது போல இருக்கிறது. நம்முடைய நிலைமை இருக்கிறது கர்மேல் பர்வதத்திலே, அல்லேலூயா, தனியா இருக்கிறது போல இருக்கிறது. அல்லேலூயா. வனவாசமாக தனித்தவர்களாக மலையின் மேலே உட்கார்ந்தவர்களாக ஒன்றும் அறியாத ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நம்முடைய காரியம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த கடுமையான இந்த நாட்களில் பூர்வ நாட்களை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த பூர்வ நாட்களில் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு காட்டுகிற வழி என்ன தெரியுமா? அந்த 20வது வசனம் சொல்லுகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், தேவரீ பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. சத்தியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார்.
சத்தியத்தின் கிருபையை கர்த்தர் கொடுத்து பூர்வ நாட்களில் போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். சத்தியத்தை யாருக்கு தெரியுமா காண்பித்தார்? யாக்கோபுக்கு தானே. யார் பொய் சொன்னார்களோ, யார் ஏமாத்தினாலோ அவனுக்கு சத்தியத்தை கர்த்தர் காண்பித்து இந்த சத்தியத்தில் நட என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சத்தியத்தை அவன் பிடித்து கொண்டபடினாலே ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த வசனத்திலே அவனை சத்தியத்திலே கர்த்தர் அவனை நடத்தினார். யாக்கோபை சத்தியத்திலே நடத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த சத்தியத்தின் பிரகாரம் அவனை நடத்தினபடினாலே தான் ஹல்லேலூயா கர்த்தர் அவனுடைய செழிப்பை அவன் அறிந்து கொண்டான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில, இது யாக்கோபுடைய வாழ்க்கையில சத்தியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கிருபை எப்படி நடந்தது? ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எஜமான் சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரம் 27வது வசனத்துல 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையை என் எஜமானை விட்டு நீக்கவே இல்லை. இன்னைக்கு கர்த்தர் சத்தியத்தின்படி உங்களை நடத்துவார். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாதபடி உங்களை பூர்வ நாட்களில் போல அதிசயங்களை காண கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாகவே சத்தியத்தின்படி நடக்க செய்கிறவரை, நம்மை சத்தியத்தின்படி நம்மை வழிகாட்டுகிற, நம்மை சத்தியத்தின்படி நிலைத்து நிற்க நமக்கு உதவி செய்கிற அந்த ஆண்டவர் அல்லேலூயா நமக்கு செய்கிற அதிசயம் என்ன தெரியுமா? பூர்வ நாட்களை போல நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 57வது சங்கீதம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், சத்ரு விழுங்க பார்க்க நினைக்கையில், சத்ரு என்னை விழுங்க பார்க்க நினைக்கையில், கொரோனா என்னை விழுங்க பார்க்க நினைக்கையில், பொருளாதாரம் என்னை விழுங்க பார்க்க நினைக்கையில், இன்னைக்கு வருமானம் என்னை விழுங்க பார்க்க நினைக்கையில், வேதம் சொல்லுகிறது உம்முடைய கிருபையும் தேவனே தம்முடைய கிருபையையும் தம்முடைய சத்தியத்தையும் எனக்கு அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். எந்த தேவ பிள்ளைகள் இந்த கடுமையான காலங்களில் உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய சத்தியம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கொரோனா நாட்களில், இந்த பஞ்சத்தின் நாட்களில், இந்த போராட்டத்தின் நாட்களில், இந்த தேவைகளின் நாட்களில் கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாண காலங்களில், மோசேயுடைய காலங்கள் நியாயப்பிரமாண காலங்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்கள் கிருபையின் காலங்கள், சத்தியத்தின் காலங்களாக இருக்கிறது. இந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே கிருபையா என் மேலே இறங்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கிருபையா இறங்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது ஒரு நாட்களை இந்த மீகா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். முதலாவது பூர்வ நாட்களை வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு நாட்கள் எங்க இருக்கிறது? அதே மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அதை பார்க்கிறோம். 11வது வசனம் சொல்கிறது, உன் மதில்கள் போதும், உன் மதில்கள் எடுப்பிக்கப்படும் நாள் என்று சொல்கிறது. முதலாவது பூர்வ நாள், இரண்டாவது எடுப்பிக்கப்படும் நாள். எடுப்பிக்கப்படும் என்ற நாள் இது என்றால் ரீபில்ட், அது திரும்ப கட்டப்படுகிற ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எடுக்கப்படும் என்று எழுதல, எடுப்பிக்கப்படும் என்று எழுதப்படுகிறதா? இட் இஸ் a rebuild, அது மறுபடியும் கட்டப்படுகிற ஒரு நாள். என் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன் இரண்டாவது ஒரு நாளை சொல்லுகிறார், he will rebuild again, மறுபடியும் கட்டுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உண்மையாகவே சொன்னா எல்லாமே தளர்ந்து போய், எல்லாமே நம்மை விட்டு விலகி போய், இன்றைக்கு ஒன்றும் தெரியாத, கையில் ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது, இனி அடுத்த மாசம் என்ன செய்வேன், இந்த மே மாசம் முடியிருக்குள்ள என்ன செய்வேன், இந்த ஜூன் மாசம் வேற கொரோனா இன்னும் தொடரும் சொல்றாங்களே, இன்னும் அதிகமாக சொல்றாங்களே, வேலை இருக்குமா, எல்லா பொருளாதாரமும் இறங்கி போயிடுச்சு, கம்பெனி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, 1 கோடி 1.5 கோடி ஜனங்களை வேலையை விட்டு நீக்கிக்கிட்டாங்களே, இனி என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த கால வேளையில நீங்க திகைத்துக் கொண்டிருப்பீர்களானால், உலகத்திற்கு எப்படி வேண்டாலும் இருக்கலாம், என் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், God will rebuild your life. உன்னுடைய வாழ்க்கையை திரும்ப கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். மறுபடியும் கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். மறுபடியும் உயிர்ப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் அதை கட்டுகிறார். சரி, இருக்கிற உடைஞ்சு போனதை திரும்ப கட்டுவது அதிசயம் அல்ல. உடைஞ்சு போனதை மறுபடியும் அதே இடத்துல வச்சு கட்டுவது அதிசயம் அல்ல. உடைஞ்சு போனதை திரும்ப கட்டும்போது அதை எப்படி கட்டுவது என்பதுதான் அதிசயம். என்ன அதிசயம்? அந்த வசனத்தை 11 வசனத்தில் சொல்லுகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு
தூரம் பரவி போகுமாம். அப்படின்னா என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் தெரியுமா? உன்னை கர்த்தர் திரும்ப கட்டுகிறார், இருக்கிற இடத்துல அல்ல, உன் எல்லைகளை விரிவாக்கி கர்த்தர் கட்டுகிறவராயிருக்கிறார். உன் எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கி, he will extend your building, he will extend your promises, he will extend your blessing. உன் ஆசீர்வாதத்தின் எல்லையை கர்த்தர் நிச்சயமாகவே பெருக செய்வார். இந்த எல்லையை கர்த்தர் இன்னும் அதிகமாக விரிவாக்கி கொடுக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதே 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்க வாசிப்பாங்க. அந்நாளிலே அசிரியா முதல் எகிப்து தேசம் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் பாருங்க, ஆண்டவர் எல்லையை காட்டுறார் பாருங்க. இந்த மலையிலிருந்து அந்த மலை வரைக்கும், இந்த நதியிலிருந்து அந்த நதி வரைக்கும், அந்த தேசத்திலிருந்து இந்த தேசம், உன் எல்லையை பெருக செய்கிறவர் தான். அதுதான் அதிசயமானது. உடைஞ்சு போனதை அதே இடத்துல கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல, உடைஞ்சு போனதை கட்டுகிறவர் தான். ஆனால் எல்லையை விரிவாக்கி கட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சாத்தான் சொல்றான், ஆண்டவரே நீர் அவனை வேலி அடைச்சிருக்கிறதுனால தான் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறான். உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை என்ன பண்றியா பண்ணிக்க, அவன் உயிரை மட்டும் எடுக்கவே எடுக்காத. உடனே சாத்தான் அவனுடைய மதிலை தகர்க்கிறான், அவனுடைய மதிலை தகர்த்து போடுகிறான். அவன் எல்லாவற்றையும் இழந்து போனது போல காணப்படுகிறது. ஆனால் அதே யோபின் புத்தகம் 42ஆவது அதிகாரத்தில் கர்த்தர் மறுபடியும் யோபை ஆசீர்வதிக்கும் போது அவனுடைய மதிலை கர்த்தர் கட்டுகிறார். எப்படி கட்டுகிறார் தெரியுமா? டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே கட்டுகிறவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களே, இந்த ஜெப நாட்களை அதிகமாய் காத்திருந்து ஜெபியுங்கள். அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் தாகத்தோடு உட்காருங்கள். நீங்க ஏன் உட்கார வேண்டும் தெரியுமா? இந்த நாட்கள் முடியும் போது உலகத்திற்கு அது பெரிய சேதமாய் இருக்கலாம், உலகத்திற்கு அது பெரிய வீழ்ச்சியா இருக்கலாம், உலகத்துக்கு அது பெரிய நஷ்டமா இருக்கலாம். ஆனால் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எப்பவுமே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அது டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அப்ப யோசேப்புடைய அப்பா யோசேப்பை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பு உன் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா. யோசேப்பு அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்குன்னு ஒரு மதில் இருந்தது, அந்த மதிலுக்குள்ள தான் அவன் இருந்தான். ஆனா அப்பா வீட்டை விட்டு அவன் வெளியே போன உடனே அவனுடைய மதில்கள் தகர்க்கப்பட்டு விட்டது, எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டது. கொஞ்ச நாள் போன உடனே போத்திபாரனுடைய வீட்டிலே ஒரு மதில் இருந்தது, அந்த மதில் கொஞ்சம் பாதுகாப்போடு இருந்தது, மறுபடியும் அந்த மதில் தகர்ந்து விட்டது. சிறைச்சாலை என்கிற இடங்களில் போகும்போது ஒரு மதில் இருந்தது, அந்த மதிலும் தகர்ந்து விட்டது. ஆனால் கர்த்தர் யோசேப்புக்கென்று ஒரு பெரிய மதிலை வைத்தவராயிருக்கிறார். எங்க தெரியுமா? ஒரு நாள் வந்தது, யோசேப்பு ராஜாவாய் மாறினான். ஒரு நாள் அப்பா கூட இருக்கும் போது வீட்டை சுற்றிலும் மட்டும்தான் அந்த மதில் இருந்தது. ஆனால் 49ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரத்தில் வரும், 40 ஆதியாகவும் 45, 46, 47ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவன் தேசம் முழுவதும் பரவத்தக்கதான ஒரு மதிலை கர்த்தர் அவனை கட்டி எழுப்புகிறவராயிருக்கிறார். இந்த காலவெளியில உங்களுக்கு அந்த மதிலை ரீபில்ட் பண்ணுவாராக. அது ரீபில்ட் அதே இடத்துல அல்ல, அந்த எல்லைகளை விஸ்தாரமாக்கி கட்டுவதுதான் அது மகா பெரிய மேன்மையாயிருக்கிறது. மூன்றாவது ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாளை சொல்லுங்க. முதலாவது பூர்வ நாட்கள், இரண்டாவது எடுப்பிக்கப்படும் நாட்கள், மூன்றாவது ஒரு மதில் என்ன? அதே மீகாவின் புத்தகம் 4ஆவது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள். மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் நடத்துறதிலே ஓடி வருவார்கள். இதுதான் 3வது நாள். இந்த நாளுக்கு பேர் கடைசி நாள். இந்த கடைசி நாள் என்பது ஒரு மேன்மையான நாள். கடைசி நாளில் என்ன அதிசயம்? இது என்ன அதிசயம்? கடைசி நாளில் என்ன அதிசயம் என்றால், அந்த வசனம் சொல்லுகிறது, ஆலயங்கள் மதிலின் மேலே உயர்த்தப்பட்டு எல்லா காரியங்களும் மாறி ஆண்டவர் தான் தெய்வம் என்று ஆராதிக்கிற அந்த நாள் வரும். அதுதான் கடைசி நாளாகிறது. அல்லேலூயா. இயேசுவை ஆராதிப்பது தான் சிறந்தது என்று அறியப்படுகிற அந்த நாள் தான் கடைசி நாளாய் இருக்க போகிறது. அப்படி என்றால் கர்த்தர் உயர்த்தப்படுகிற நாள் தான் கடைசி நாள். தேவன் உயர்த்தப்படுகிற நாள் தான் கடைசி நாள். இந்த நாட்களில் அல்லேலூயா, நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியல, ஆனால் இன்றைக்கு அநேக
ஆண்டவரை அறியாதவர்கள் கூட சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் பைபிளிலே சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது, உங்கள் வேதத்தில் இருக்கிற பிரகாரம் இன்றைக்கு நிறைவேறுகிறது அப்படி என்று சொன்னால், இயேசுவே மெய்யான தேவன் என்பதை இன்றைக்கு உலகம் அறியும்படியாக கர்த்தர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நாள் வரும். ஆண்டவரை ஆராதிக்கிற அந்த நாள் வந்துவிட்டது. ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற ஒரு நாள் வந்துவிட்டது. இந்த மேன்மைப்படுத்து அந்த சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக. அந்த வசனத்தில், அந்த அதிகாரத்தில், இந்த 4ஆம் அதிகாரத்தில் 3 மேன்மைகளை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன? தேவனுடைய ஆலயமானது எல்லாருக்கும் முன்பதாக மேன்மைப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. 2வது, பட்டயமானது மண்வெட்டிகளாக மாறும். 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்க வீட்டில் வாசிங்க. உதவாதவன் உதவப்படுகிறவனாய் இருப்பான், இல்லாத பயனில்லாதவன் பயனுள்ளவனாய் மாறுவான். ஹல்லேலூயா. தேவனாலே பயன்படுத்தப்படுகிற அநேகர் அந்த நாட்களில் எழும்புவார்கள். 3வது என்னவென்றால், ஒன்றுமில்லை, எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்ல அவர்களை கர்த்தர் மேன்மை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இந்த மேன்மையை தான் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால், இந்த காலவேளையில் ஆண்டவர் இந்த கடைசி நாளில் உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக, என்னையும் மேன்மைப்படுத்துவாராக. நாம் மேன்மை அடைகிறோமோ இல்லையோ, எல்லாவற்றுக்கும் மேன்மை அடைய வேண்டியது தேவன் ஒருவர் மாத்திரமே. Let the Lord be exalted high. தேவன் உயர்த்தப்படுவாராக, இயேசு உயர்த்தப்படுவாராக. இயேசு உயர்த்தப்படும் போது பிதா உயர்த்தப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உயர்த்தப்படுகிறார், ஆலயம் உயர்த்தப்படுவதாக, தேவனுடைய சமூக பர்வதம் உயர்த்தப்படுவதாக, மலையின் மேலே உள்ள பட்டணமாக நிலைத்து நிற்பதாக. அப்படி உயர்த்தப்படும் போது கர்த்தர் உங்களிலும் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பூர்வ நாட்கள், 2வதாக எடுப்பிக்கும் நாட்கள், 3வதாக கடைசி நாட்கள். அல்லேலூயா. பூர்வ நாட்களிலே கர்த்தர் மேய்ச்சலான செழிப்புக்கு தந்து அதிசயங்களை காண செய்வார். எடுப்பிக்கும் நாட்களிலே உன் எல்லைகளை விஸ்தாரமாக்கி அதிசயங்களை காண செய்வார். 3வதாக அது கடைசி நாளிலே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்படுகிற எக்ஸாஸ்டேஷன், அந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்த செய்கிறவராக இருக்கிறார். இந்த 3 நாட்களுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமாக. இந்த 3 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய கண்டிஷன் என்ன? நிபந்தனைகள் இருக்கிறது. எதுவுமே எப்பவுமே நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதம் வரவே வராது. அப்படி இந்த 3 நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 3 கண்டிஷன், அதுதான் அந்த 4வது நாள். அந்த கண்டிஷன் தான் அந்த 4வது நாட்கள். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. மீகாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். செம்மையான நெரிசலை பார்க்கலும் கூர்மையானவன் உன் தண்டனையின் நாள் வருகிறது. 4வது ஒரு நாள் சொல்லுகிறது, அது தண்டனையின் நாள். இந்த தண்டனையின் நாளிலே நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இந்த தண்டனையின் நாட்களிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்களை நாம் கண்டிஷனாக நிறைவேற்றுவோம் என்றால், இந்த பூர்வ நாட்களின் அதிசயத்தை தருகிறார், இந்த செழிப்பை தருகிறார், இந்த எடுப்பிப்பதை தருகிறார், இந்த கடைசி நாளின் மேன்மையை தருகிறார். என் அருமையான சகோதரனே, தண்டனையின் நாள் என்று சொல்லப்படுகிறது என்ன? அந்த வசனத்தில் சொல்லுகிறது, நல்லவன் முச்செடியை போல இருக்கிறான், செம்மையானவர் நெரிச்சலை போல இருக்கிறான். நல்லவனாய் இருக்கிறோம் இல்லையா என்று நாம் காண்பிக்கிறதை காட்டிலும், நல்லவன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து உத்தரவாதம் சொல்லுகிறவர்களாய் மாறும்போது மாத்திரம்தானே பூர்வ நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, எடுப்பிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். சிம்பிளாக ஒரே வார்த்தையிலே சொல்கிறேன், உண்மை உள்ளவனாகவும் நம்பகத்தக்க உள்ளவனாகவும் நாம் வாழுவோம் என்றால், கடைசி நாளிலே உண்மை உள்ளவனாகவும் நம்பத்தக்க உள்ளவனாக நம்ம வாழுவோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் அவனுடைய அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னாரு. அந்த அதிசயங்களை இன்றைக்கு உங்களுக்கு காண கர்த்தர் செய்வாராக. உண்மை உள்ள இந்த நாட்களில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜபத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வேத வாசிப்பில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த நாட்களில் யாரும் பார்ப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை அப்போவாது சர்ச்சுக்கு வரும்போது
பாஸ்டர் ஏதாவது 2 கண்டிப்பாரு, நீ சர்ச்சுக்கு, நீ ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன் நீ பைபிள் வாசிச்சியா, நீ அதை பண்ணியா இதை பண்ணியான்னு ஏதோ ஒரு கேள்வி. இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் என்ன பண்ணுற ஏது பண்ணுற ஒன்றும் தெரியல, எங்கே இருக்கிறனே தெரிய மாட்டேனுது. இந்த சூழலில் ஆண்டவர் ஒருவர் தான் உங்களையும் என்னையும் பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த சூழலில் கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாயிரு, எனக்கு நம்புகிறவனாய் மாறாது, கர்த்தருக்கு நம்பிக்கை உள்ளவனாய் மாறுவாய் என்றால் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். 2வது கண்டிஷன் என்ன? அதே மீகாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கல என்றால், அந்த நாட்களில் கர்த்தர் குதிரைகளை அழிப்பேன், அந்நாட்களில் நாள் பார்க்கிறவர்களை அழிப்பேன், அந்நாட்களில் சிலைகளை நான் அழிப்பேன். ஆண்டவர் 3 காரியங்கள் சொல்றார். குதிரைகளை அழிப்பேன், நாள் பார்க்கிறவர்களை அழிப்பேன், சிலைகளை அழிப்பேன். குதிரை என்பது நம்மை குறிக்கிறதான ஒரு மேன்மை. அல்லது சில குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். தன்னைத்தானே மேன்மை பாராட்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் 20ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தன்னைத்தானே மேன்மை பாராட்டிக் கொள்ளுகிற ஒரு காரியம். இன்னொன்று, கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக உலகத்தினுடைய பணத்தின் மேலே, சொத்தின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை குதிரைக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ கர்த்தரை மாத்திர நம்பிக்கை உள்ளவனாய் மாறுவாய் என்றால் நிச்சயமாகவே அந்த குதிரையை அழித்து போட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். 2வது, நமக்குள்ள இருக்கிற அந்த மூட நம்பிக்கை, நாள் பார்க்கிற அந்த அனுபவங்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாள் பார்க்கிறது ரொம்ப நாட்கள் போயிட்டு, இது அந்த நாள், இது இந்த நாள், இது நல்ல நாள், இது கெட்ட நாள் இல்லை. தேவஜனமே, நாட்களை பார்க்காதபடிக்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 3வது, சிலைகளை கர்த்தர் உடைப்பாராக. இந்த கடைசி நாட்களில் சிலைகள் உடைக்கப்படும். சிலைகள் என்று சொல்லுவது எது? கர்த்தருக்குரிய இடத்துல வேற எதையாவது கொண்டு போய் நீ வைப்பாய் என்றால் அதுதான் சிலைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. உண்மையாலுமே நீங்கள் சிலைகளை கும்பிடுவதில்லை, உண்மையாலுமே சிலைகளை நீங்கள் ஆராதிப்பதில்லை. ஆனால் கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல பணத்தை வைப்பீனா, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல சொத்தை வைப்பீனா, கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல குடும்பத்தை வைப்பீனா, கர்த்தரை வைக்கிற இடத்துல பதவியை வைப்பீனா, கர்த்தரை வைக்கிற இடத்துல இந்த உலகத்தினுடைய ஆசைகள் இச்சைகளை வைப்பீனா, நீ சிலை வழிபாடுகளுக்காக இருக்கிறாய். அந்த சிலை வழிபாடுகளை தகர்ப்பாய் என்றால் பூர்வ நாட்களின் அதிசயத்தை கர்த்தர் செய்வார். எடுப்பிக்கு நாட்கள் அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். கடைசி நாட்களுடைய மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1வது கண்டிஷன், உண்மையும் நம்பத்தக்க உள்ளவனாய் இரு. 2வது காரணம், நம்மளிருந்து அழிக்க வேண்டியவைகளை அழித்து விட்டு கர்த்தருக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாயிரு. 3வது கண்டிஷன் என்ன தெரியுமா? மீகாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்துருக்களை போல, என் ஜனங்கள் சத்துருக்களை போல எழுப்பினார். வேற ஜனங்கள் அல்ல, என் ஜனங்கள் சத்துருக்களை போல எழுப்பினார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நானே சில நேரத்தில் எனக்கு சத்துருவாய் மாறுகிறேன், நானே எனக்கு சில நேரத்தில் சத்துருவாய் இருக்கிறேன். என்ன? நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக எனக்கு நானே சத்துருவாய் மாறிவிடுகிறேன், நான் செய்கிற தவறு நிமித்தமாக எனக்கு நானே சத்துருவாய் மாறுகிறேன். அப்படி என்றால் எனக்குள்ள இருக்கிற சுயமான சத்துருவை நான் என்றைக்கு முறியடிக்கிறேனோ அன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த காலவெளியில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற சத்துருவை நீங்கள் முறியடிக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள இருக்கிற சத்துருவை, உங்களுக்குள்ள இருக்கிற சுயத்தை, உங்களுக்குள்ள நான் என்கிற இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிற பாவம் என்கிற உணர்வை, உங்களுக்குள்ள அறியாமல் இருக்கிற அந்த சத்துருவை நீங்கள் எத்தனை பேர் முறியடிக்கிறீர்கள்? இந்த கண்டிஷன்களை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் அதிசயங்களை 3 நாட்கள் குறித்து அதிசயமான பூர்வ நாட்கள். ஹல்லேலூயா. 2வது எடுப்பிக்கப்படும் நாட்கள், 3வது கடைசி நாட்கள். பூர்வ நாட்கள் என்பது சொல்லப்படுகிறது ஹல்லேலூயா இரட்டிப்பான நன்மைகள், அதாவது ஹல்லேலூயா மேய்ச்சல், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, அது எக்ஸ்டெண்ட் பண்ணுகிற ஒரு நாட்கள். ஹல்லேலூயா. பூர்வ நாட்கள் என்பது ஆசீர்வாதங்களை தருகிற ஒரு நாட்கள். எடுப்பிக்கப்படும் நாட்கள் என்பது உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கிற நாட்கள். கடைசி நாட்கள் என்பது மேன்மைப்படுத்துகிற நாட்கள். நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த 3 நாம ஆண்டு பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் மாறுவோம், உண்மை உள்ளவர்களாய் மாறுவோம். 2வது நம்மிடத்தில் இருக்கிற தவறுகள் எல்லாவற்றையும் நாம் அகற்றி விடுவோம். 3வது நாமே சத்துருவாய் இல்லாதபடி நம்மை விலக்கி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அப்படி நாம் செய்யும் போது நிச்சயமா நம்மை ஆஸ்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமாக. ஹல்லேலூயா.
ஹalleluya. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹalleluya, 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 ஹalleluya. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். எகிப்திலே புறப்பட்ட அந்த நாளிலே ஆண்டவர் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்கிறேன். எங்களுக்கு அதிசயங்களை இந்த மாதத்தில் செய்கிற தேவ நீர் ஆண்டவரே. மீகாவின் புஸ்தகத்தில் 5 நாட்களை குறிக்கிறோம் ஆண்டவரே. அதில் 4 நாட்கள் இன்றைக்கு தியானம் பண்ணினோம். பூர்வ நாட்களை குறித்து யோசித்தோம். அது மேய்ச்சலின் நாட்களாக இருக்கிறது. எங்களுக்கு கர்த்தர் அதை மேய்ச்சலாக திருப்தியாக தருகிறது நீ செய்கிறவராக இருக்கிறார். 2வது எடுப்பிக்கும் நாள் எங்கள் எல்லைகளை பெரிதாக்குகிற நாட்களாக மாற்றுகிறேன். 3வது கடைசி நாள் அது ஆண்டவரே அதை உயர்த்த மேன்மைப்படுத்துகிற ஒரு நாட்களாக இருக்கிறது. எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு இதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய கண்டிஷன் கடைசி நாளிலே ஹல்லேலூயா ஆண்டவரே தண்டனையின் நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய உண்மை உள்ளவர்களாக இருப்போமாக. எங்களுக்குள்ள உங்களுக்கு பிரியமில்லாததை அகற்றுவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக எப்பொழுது சாட்சி உள்ளவர்களாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலவில் இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அவங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளட்டும், எங்களை வழிநடத்தும். துதிக நமக்கு நீ எல்லா ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம் நம் அனைவருடன் இன்றும் சதா காலங்கள் இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார். சமாதானம் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பிரைஸ்.